வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். செம்மணி மனித புதைக்குழி யாழில் போராட்டம். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் வியாழக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவுக்கு அருகாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் தாயகத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்பதாகும். எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைக்குழிகளுக்கு நீதி கோரியும் செம்மணி புதைக்குழியில் சர்வதேச கண்காணிப்பை கோரியும் காணாமலாக்கப்பட்டோருக்கான சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை அகழ்வு பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறு வலியுறுத்தியும் செம்மணி வளைவுக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேருக்கு நிரந்தர நியமனம். கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேருக்கு நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் 4ஆம் திகதி இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு ஆளுநர் அலுவலகத்தில் மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகர் தலைமையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் தலங்கம, ஆளுநரின் செயலாளர் JS அருள்ராஜ், கல்வி அமைச்சின் செயலாளர் குகநாதன், மாகாண அரசு சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2014ஆம் ஆண்டு உரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட அவர்கள் 9 ஆண்டு காலத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர்களே இவ்வாறு ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளனர். 250 ரூபாவுக்கு உப்பு விற்க முயற்சிக்க வேண்டாம். இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை அதிக விலைக்கு விற்க முயற்சித்தால் இந்த வாரத்திற்குள் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார். ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர் சமரசிங்க, உள்ளூர் சந்தையில் ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் உப்பு இறக்குமதி செய்ய அனுமதித்ததாகவும் இறக்குமதியாளர்கள் லாபத்தை அடிப்படையாக கொண்டு அதிக விலைக்கு உப்பு விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும் கூறினார். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ உப்பு ரூபாய் 77 ஆகவும் அரசாங்கம் விதிக்கும் 40% வரியுடன் சேர்த்து விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். 1 கிலோவுக்கு ரூபாய் 80 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம். பின்னர் மொத்த வியாபாரிகள் ரூபாய் 10, 20 அல்லது 30 லாபத்தை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த வரம்பை தாண்டி செல்லக்கூடாது. இருப்பினும் இறக்குமதியாளர்களை இந்த பற்றாக்குறையை பயன்படுத்தி ஒரு மோசடியை உருவாக்க முயற்சித்தால் அத்தகைய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று நான் அவர்களை எச்சரிக்க விரும்புகின்றேன். இது தொடர்ந்தால் அதிகபட்ச சில்லறை விலையை விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் என்று அவர் கூறினார். இறக்குமதியாளர்கள் ரூபாய் 80 மதிப்புள்ள 1 கிலோ இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை ரூபாய் 250க்கு விற்க முயற்சிக்க வேண்டாம் என்று அமைச்சர் சமரசிங்க மேலும் எச்சரித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு ரூபாய் 110 அல்லது 120க்கு விற்கப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த லாபம் போதுமானது. உப்பு இறக்குமதி தற்போதைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. இறக்குமதியாளர்கள் லாபம் ஈட்டுவதற்காக அல்ல. இறக்குமதியாளர்களுக்கு இதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். இத்தகைய லாபம் பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் மேலும் கூறினார். வவுனியாவில் அலையா விருந்தாளி பாலடைந்த கிணற்றுக்குள் பாய்ந்ததால் பரபரப்பு. வவுனியா கொக்குவெளி பகுதியில் வீட்டிலிருந்து 9 அடி நீளமான முதலையொன்று வனஜீவராசிகள் திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தினுள் முதலையொன்று உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்துள்ளார். முதலையை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணியில் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை வீழ்ந்துள்ளது. இதனையடுத்து வனஜீவராசிகள் தினத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் கிணற்றிலிருந்து குறித்த முதலையை பிடித்துச் சென்றனர். இலங்கையில் சிக்கிய சீன பெண் பல லட்சம் மோசடி. பண மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் சீன பெண் ஒருவர் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா விசா பெற்றுக் கொடுப்பதாக கூறி 15 லட்சம் ரூபாய் மோசடி மற்றும் அமெரிக்க டாலர் வழங்குவதாக கூறி 1,91,600 ரூபாய் பண மோசடி செய்ததாக குறித்த பெண் மீது போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைத்தது. அதன்படி விசாரணை நடத்திய கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சீன பெண்ணை கைது செய்துள்ளனர்.
செய்துள்ளனர். 54 வயதான சீன பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாரிய விபத்தை தடுத்து பலரின் உயிரை காப்பாற்றிய நபர் குவியும் பாராட்டுக்கள். தென்னிலங்கையில் இன்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபராக தடுத்து நிறுத்திய ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நபரின் புத்தி சாதுரியமான செயற்பாடு காரணமாக பாரிய விபத்து ஒன்று தவிர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான சாகாரிகா ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல விதைமதிமற்ற உயிர்களையும் இந்த நபர்கள் காப்பாற்றியுள்ளார். பானதுரை ரயில் நிலையம் அருகே ரயில் பாதை உடைந்திருப்பதை அவதானித்த அவர் உடனடியாக தனது டிஎஸ்ஐட்டை கலற்றி அதை எடுத்துக்கொண்டு ரயிலை நிறுத்தும் நோக்கில் முன்னோக்கி ஓடியிருக்கின்றார். குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த அனர்த்தம் காரணமாக கரையோர மார்க்கங்களில் ரயில் சேவையை தாமதமாகியுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.